ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கரெக்டான அளவில் ரவா கேசரி ரொம்பவே சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ரவா கேசரி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி வறுக்கும் போது ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நெய்யிலிருந்து முந்திரி திராட்சையும் வெளியில் எடுத்துருங்க. இதே நெய்யில் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இந்த ரவையை நெய்யிலே சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே ரவையை வறுத்துக்கோங்க, கருக விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்க, ரவையோட வாசனை நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ரவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவைனா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான அளவு. தண்ணி சேர்த்ததுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த ரவையை கெட்டி விழுகாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. தண்ணி சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் கேசரி கலர் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. தண்ணி சுட வச்சு ரவையில் சேர்க்கும்போது ரவை சீக்கிரமே வெந்து கேசரியும் ரொம்பவே சீக்கிரம் ரெடி ஆயிரும். தண்ணி ரவையில் சேர்த்ததுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த கேசரி செய்ய ஆரம்பிக்கும் போதே ஸ்டவ்வை ஃபுல்லாகவே குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ரவையில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திருச்சு. இதுக்கப்புறமா 1/4 கப்பு ஜீனி எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவைனா 1/4 கப்பு ஜீனி கரெக்டான அளவு. அப்படி உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணான்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மீதம் இருக்க 1/4 கப்பு ஜீனியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஜீனி சேர்த்ததுமே ரவையை அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா கலந்து கொடுங்க. இல்லைன்னா கெட்டி கெட்டியாக விழுக ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறமா இந்த கேசரியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவைனா 100 மில்லி அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. இது இந்த கேசரி கரெக்டான அளவு. நெய் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குறைந்த தீயிலே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த ஜீனியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திட்டு கேசரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரவையும் நல்லாவே வெந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் இந்த கேசரி ரொம்பவே அருமையாக வர்றதுக்காக 1 குழிக்கரண்டி அளவுக்கு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா இந்த கேசரியை கலந்து கொடுங்க. முந்திரியும் திராட்சையும் நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ரவை கேசரியில் சேர்க்கும்போது ரவை கேசரி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்பவே சூப்பராக கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரண்டியில் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அல்வா மாதிரி அப்படியே அருமையாக இருக்குது இந்த கேசரி பார்க்குறதுக்கே. 1 கப்பு ரவையிலே எவ்வளோ கேசரி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரவை கேசரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவில் ரொம்பவே சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.